அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். HbA1c ரத்த பரிசோதனை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நண்பர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாருங்க. அவருக்காக தான் ஷார்ட்ஸ்ல இந்த பதிவு செஞ்சிருந்தேன். அதை ஒரு 50,000க்கு மேலான நண்பர்கள் பார்த்திருந்தாங்க. அதுல நிறைய நண்பர்கள் என்ன பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா, டாக்டர் இந்த டெஸ்ட் எதுக்கு செய்யறதுன்னு தெரியாமையே இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல எல்லாம் 2-3 தடவை இந்த பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் இது எதுக்காக செய்யறது அப்படின்றது தெரிஞ்சுது. இதை பத்தி முழுமையான வீடியோ பதிவு செய்யுங்கன்னு கேட்டிருந்தாங்க. HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் ரத்த பரிசோதனை ஏன் சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு செய்யறோம் அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல HbA1c ரத்த பரிசோதனை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. இதற்கு இன்னொரு பெயர் கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் அப்படின்றது நம்ம பலருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயுவை கடத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த ஹீமோகுளோபினுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, சாதாரணமா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் போய் இந்த ஹீமோகுளோபினோட சேர்ந்து கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு சர்க்கரை கலந்த ஹீமோகுளோபினை உருவாக்குதுங்க. இந்த ஹீமோகுளோபினுடைய அளவை நம்ம மதிப்பீடு பண்ணி பார்க்கறப்ப அது ரொம்பவே குறைந்த அளவா தான் இருக்கும் நார்மலா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு. ஆனா ஒரு சிலருக்கு சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்துல அதிகரிக்கும் போது இந்த சதவீதமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 1976ல ஆண்டோனி மற்றும் ரொனால்ட் இவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது எவ்வளவு சதவீதம் ரத்தத்துல அதிகமாக இருக்கு அப்படின்றத பொறுத்து டயபெட்டிஸ்னுடைய சான்சஸ் ஆகட்டும், இல்ல டயபெட்டிஸ்னுடைய சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை மானிட்டர் பண்ணுவதற்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த HbA1c ரத்த பரிசோதனையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இந்த HbA1c ரத்த பரிசோதனையினுடைய அட்வான்டேஜ் என்ன டாக்டர்? ஏன்னா இந்த ஸ்ட்ரிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோமீட்டர் வச்சு நம்மளே கையில குத்தி பிளட் டெஸ்ட் எடுத்துக்க முடியும். இதை தினமும் கூட பேஷண்டே அவங்களுக்கானதை செஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு லேபுக்கு போய் ஒரு ரத்த பரிசோதனையை செய்யணும்? இது அனாவசிய செலவு, அது மட்டும் இல்லாம நேரமும் வேஸ்டா போகுது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. இதுல ரொம்பவே முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா மற்ற அந்த பிரிக் மெத்தட்ல பண்ணக்கூடிய அந்த பிளட் டெஸ்ட்ல எல்லாம் அப்போதைக்கு நம்ம ரத்தத்துல பிளட் குளுக்கோஸ் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த HbA1c ரத்த பரிசோதனை மூலியமா கடந்த 2-3 மாதத்துல உங்களுடைய உடம்புல ஆவரேஜா எவ்வளவு பிளட் குளுக்கோஸ் இருந்திருக்கு அப்படின்றத இந்த HbA1c ரத்த பரிசோதனை மூலியமா சொல்ல முடியும். அது எப்படி டாக்டர்? ஒரு ரத்த பரிசோதனையை ஒரு முறை செய்வதால பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நம்மளுடைய சிகப்பணுக்களுடைய வாழ்நாள் 90லிருந்து 110 நாட்கள்ங்க. கிட்டத்தட்ட 3-4 மாசம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள்ல குளுக்கோஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறப்ப அது ஆவரேஜா கடந்த 2-3 மாதத்துல உங்களுடைய ரத்தத்துல ஆவரேஜா பிளட் குளுக்கோஸ் எப்படி மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலியமா நம்மளால கண்டறிய முடியும். டாக்டர், எனக்கு HbA1c ரத்த பரிசோதனை செஞ்சாச்சு, ரிப்போர்ட் என் கையில இருக்கு, இதுல எது நார்மல் எது அப்நார்மல்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய வேல்யூவை பாருங்க. 5.7%க்கும் குறைவாக இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நார்மல் தாங்க. 5.7ல இருந்து 6.5% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜை ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தற்போது சர்க்கரை நோய் கிடையாது. ஆனா நீங்க இதே வாழ்வியல் முறையை லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா பிற்காலத்துல உங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையெல்லாம் தவிர்த்தீங்கனாலே போதுமானது. அடுத்து 6.5%க்கும் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுங்க. ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் மருந்துகள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்க செய்யற மாதிரி இருக்கும்.
டாக்டர் எனக்கு ரொம்ப வருஷமா வந்து டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு, நான் மருந்துகள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஹெச்பிஏஒன்சி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, முடிந்த அளவிற்கு வந்து 7% குறைவாக வந்து நீங்க ஹெச்பிஏஒன்சி லெவலை வந்து மெயின்டைன் பண்றீங்கன்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னாங்க, பல ரிசர்ச்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெச்பிஏஒன்சி வந்து 7க்கும் குறைவாக இருக்கும்போது டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய இதய பிரச்சனையாகட்டும் இல்ல மற்ற பிரச்சனைகள் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப வந்து கொஞ்சம் அது ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டார்கெட் ஹெச்பிஏஒன்சி வந்து டயபெட்டிஸ் இருப்பவர்களுக்கு வந்து 7க்கும் குறைவாக மெயின்டைன் பண்ணுவது ரொம்பவே நல்லது. டாக்டர் ஹெச்பிஏஒன்சியினுடைய அளவு வந்து சதவீதத்துல தானே கொடுக்குறாங்க, 5%, 6%, 7% அப்படின்னு. இதை வச்சு எப்படி வந்து ஒருவருடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாருங்க. இதுக்கு தான் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் குளுக்கோஸ் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோங்க. எடுத்துக்காட்டா வந்து உங்களுடைய ஹெச்பிஏஒன்சி ரிப்போர்ட்ல வந்து 5% கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 5 வந்து 28.7 வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை வந்து 46.7 வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். இப்படி பண்றப்ப உங்களுக்கு ஒரு 90 இருந்து 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் குளுக்கோஸ் வந்து ஆவரேஜா கடந்த 2 to 3 மாதத்துல வந்து உங்களுடைய பிளட்ல இருந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியுங்க. இதே வந்து உங்களுக்கு 8 இருந்திருக்கு அப்படின்னாங்க, நீங்க மைனஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 170 இருந்து 180 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வந்து ஆவரேஜா உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ ஹெச்பிஏஒன்சி ரிப்போர்ட்னால வந்து நம்மளால மானிட்டரிங்கும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஸ்கிரீனிங்கும் வந்து நம்மளால பண்ண முடியும். டாக்டர், நான் ஹெச்பிஏஒன்சி ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தேன், அதுல ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலராகவே வந்து டயட் ஃபாலோ பண்றேன், டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்றேன். நான் அடுத்து எப்போ வந்து இந்த டெஸ்ட்டை மறுபடியும் செஞ்சு பார்க்கணும்? குறைந்தது 2 மாதம் கழிச்சு தான் வந்து நீங்க ஹெச்பிஏஒன்சி டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணணுங்க. இல்ல நீங்க ரெகுலராகவே வந்து ஃபாலோ அப்ல இருக்கீங்க அப்படின்னா இயர்லி அட்லீஸ்ட் 2 தடவை வந்து செஞ்சீங்கனாலே போதுமானது தாங்க. அது மட்டும் இல்லாம ஹெச்பிஏஒன்சி டெஸ்ட் அப்படின்றது 100% வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்றது கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களால இந்த டெஸ்ட் வந்து அப்நார்மல் ரிசல்ட்டை வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை இருக்கு, இல்ல ரீசெண்டா வந்து பிளட் டொனேஷன் பண்ணிருக்கீங்க, இல்ல மரபணு ரீதியாவே வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, இதனால சிக்கிள் செல் அனிமியா, ஹீமோலைட்டிக் அனிமியா போன்ற பிரச்சனைகள் இருந்தா கூட இது அப்நார்மல் ரிசல்ட்ஸை கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.